தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் தொஞ்சியதோ. திரைக்கதைகளின் மன்னன், கதாசிரியர், எழுத்தாளர், சிந்தனையாளர், பத்திரிகையாளர், இப்படி பன்முக திறமை கொண்டவர் இயக்குனர் இமயத்தின் சிஷ்யன் கே. பாக்கியராஜ் அவர்கள். 75 திரைப்படங்கள்ல திரைக்கதையுடன் நடித்தும் இருக்கிறார். இவருடைய எல்லா படங்கள்லயுமே பெண்கள் வெளியிலே சொல்ல முடியாத பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக தன்னுடைய திரைப்படத்திலே அழகாக விளக்கி இருப்பார். எல்லா திரைப்படத்திலுமே பாத்தீங்கன்னா பெண்களுக்காக சப்போர்ட் பண்ற மாதிரியான திரைப்படங்கள் தான் இவருடைய திரைப்படங்கள்ல நாம முழுக்க முழுக்க பார்க்க முடியும். தூரல் நின்னு போச்சு திரைப்படத்துல வரதட்சணையால ஒரு பெண் எவ்வளவு பாதிக்கப்படுறா, பெண்ணோட அப்பா அம்மா எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, மாப்பிள்ளைக்கே அந்த பெண்ணை பிடிச்சிருந்தாலும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வரதட்சணை பத்துல இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி அழைச்சிட்டு போனாலும் மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் நடக்காம போனாலும் ஒரு பெருந்தன்மையா பாக்கியராஜ் சாரே அந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறதுனால பணத்தை எடுத்துட்டு பொண்ணோட அப்பாட்ட கொடுத்து இந்த திருமணத்தை முடிச்சு வைங்க, நல்லபடியா 5 பவுனுக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றது ஒரு அற்புதமான ஒரு சீன். அந்த மாதிரி இருக்காங்க, சில இடங்கள்ல இருக்காங்க. இன்னமும் அந்த வரதட்சணைங்கிறது பேயாட்டம் தலைவிரிச்சு ஆடிட்டு தான் இருக்கு. அது என்னைக்கும் ஓய போறது இல்ல. நிறைய படங்கள்லயும் சொல்லியிருப்பாரு, வாழ்நாள் புறா தன்னையும் தன்னோட வாழ்க்கையையும் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு பெண் எதுக்காக வரதட்சணை கொடுக்கணும், அதையும் அவங்க குறைச்சி கொடுக்கும்பொழுது மாப்பிள்ளையோட வீட்டுக்காரங்க பிச்சை போடாதீங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு வலி, மனதில் வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். இப்போ நிறைய இடங்கள்ல எப்படி சொல்றது, ஒரு பெண் வாழ்க்கையிலயும் ஒரு கதை நடந்துட்டு இருக்கு, ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது ஜென்ரலா ஒரு பெண் திருமணமாகி போய் 50 வருஷம் ஆனாலும் 25 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் அந்த பெண்ணுக்கு சொத்துலயோ இல்ல வேற எந்த பொருள்லயோ எதுலயுமே கையே வைக்க முடியாது, உரிமையும் கொண்டாட முடியாது, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உரிமை கொண்டாட முடியாது. அந்த மாதிரியான நிலைமையில தான் நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க. 100 பவுன் போட்டு போனாலும் சரி, 500 பவுன் போட்டு போனாலும் சரி, அந்த உரிமைன்றது பெண்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. இவருடைய திரைப்படத்துல மறுபடி வந்த திரைப்படங்கள்லாம் இந்த பிரச்சனையை நிறைய எடுத்து சொல்லியிருப்பாரு. பெண்களோட பிரச்சனைய மையமா வைத்து சர்வசாதாரணமா அவரோட ஸ்டைல்ல அழகா காமிச்சிருப்பாரு. மேலும் ஹீரோனா இப்படிதான் டான்ஸ் ஆடணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிலாம் இல்லாம அந்த முத்திரையை தகர்த்தெறிந்து ரொம்ப சிம்பிளா சாதாரணமா போவாரு. அவரை பார்த்தாலுமே நமக்கு ஒரு நகைச்சுவை, புன்னகை வந்துடும். பாக்கியராஜின்னு சொன்னாலுமே அந்த மனசுல இருந்து ஒரு சந்தோஷம் வந்துடும். குழந்தையில இருந்து அவருடைய திரை பார்த்து வளர்ந்ததுனால திரைப்படத்தை பார்க்கும்போது சந்தோஷம்ன்றதை விட பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து அவர் திரைப்படங்களை எடுத்ததுனால பாக்கியராஜ் என்றாலே ஆண்களை விட பெண்களுக்கு அவருடைய திரைப்படங்கள் மேல ஆர்வம்னே சொல்லலாம். இயக்குனர் இமயம் சரிந்த சுவடுகள் மறையும் முன்னே இன்னொரு இமை தமிழ் திரையுலகம் இழந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி 1000 கருத்துக்கள் உலவினாலும் திரைத்துறைக்காக அவர் செய்த பணி மிகவும் உன்னதமானது. மக்களுக்காக ஒரு கலைஞன் எந்த அளவுக்கு திருப்தியா ஒரு திரைப்படத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் அந்த காலகட்டத்தில் கொடுத்து விட்டு சென்றது என்றும் அழியாத பொக்கிஷம்தான்.